ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஏனெனில் நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, ஏன் ஆண்டவர் ஆண்ட்ரூஸை சிருஷ்டித்தார், ஏன் ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்தார்னா மிக முக்கியமான ஒரு நோக்கம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நற்கிரியைகளை செய்வதற்கு, அப்படின்னா நல்ல காரியங்களை செய்யணும். தேவ பிள்ளைகளை, இயேசு உலகத்தில் அதுதான் செஞ்சு முடித்தார். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? அப்போ அவர் நற்கிரிகளை செய்கிறதுனால அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்காக தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமா? தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவர் என்ன செஞ்சாரோ, அவர் ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே போல நமக்கும் இருக்க வேண்டும் என்று நாமும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரம் இல்லாமல் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். அதில் நாம் நடக்கணும். நற்கிரியை செய்கிறதில் நான் நடக்கணும். நற்கிரி செய்ததில் என் வாழ்க்கை இருக்கணும். இதுக்காக ஆண்டவர் இதெல்லாம் ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறான்னு எவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை இங்கே பவுல் சொல்லுகிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளையில, இன்னைக்கு நீங்களே நான் நற்கிரிகளை செய்கிறோமா? ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் இன்னைக்கு ஆண்டவனோடு பேசுகிறாரு, நற்கிரிகளை செய்யுங்க. நற்கிரிகளை செய்யலைனாலும் பரவாயில்ல, துர்க்கிரிகளை செய்வாங்க. அப்படின்னாக்கா தீமையான காரியத்தை, மற்ற மனசு வேதனைப்படுற வேணுமா, மனசு புண்படுற வேணுமா, மற்றவர்களுக்கு தீமை செய்கிறணுமா, அநியாயம் செய்கிற காரியங்கள், அல்லேலூயா, இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிறார். அதனால தான் எங்கள் ஆண்டவர் திட்டமாக சொல்றாரு, நாம் நற்கிரிகளை செய்வதற்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் கூட வாசிக்கும் போது அங்கே கொலோசி சபைக்கு இந்த நற்கிரிகளுக்கு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய், அப்படின்னா அவருக்கு ஏற்ற வண்ணமா, அவர் விரும்புகிற வண்ணமாய் நடந்து கொள்ளுமா? எப்படி நடந்து கொள்ளணும்னாக்கா, சகலவித நற்கிரியைகளாக கனிகளை தந்து அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளணும். அப்போ அவருக்கு உகந்தனவா நான் எப்போ இருக்கோம்னா, நற்கிரிகளை செய்து நற்கனிகளை கொடுக்கும்போது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நற்கிரி என்ற கனி எனக்குள்ள இருக்கா, நமக்குள்ள இருக்கா? யோசித்து பாருங்க. எனக்கு நன்மை வேணும், எனக்கு என் குடும்பத்துக்கு நன்மை வேணும், அப்படி நம்ம சுயநலமாக இருக்கிறோம்ல தேவையில்லை. ஆனால் நாம் மற்றவர்களுக்கு நற்கிரிகளை செய்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது இங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிவே நடத்துவார் என்று நம்பி. உங்களை நற்கிரை தொடங்கின ஆண்டவர் அவரை வருகிற வரையிலும் அதை செஞ்சுட்டே இருப்பார். உங்களுக்கு உதவி செய்வார். ஆமே. உங்களை தொடங்கினவர் உங்களை கம்போன்னு விட மாட்டார். அவர் உங்களை அற்புதமாக நடத்துவார். அந்த நற்கிரியை செய்து கொண்டே இருப்போம். வாழ்நாள் முழுதும் செய்து கொண்டே இருப்போம். உங்களுக்கு திராணி இருக்க மட்டும் செய்து கொண்டே இருங்க. அது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் நம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். நாம் தேவனை செய்கையாக இருப்போம். நற்கிரிகளை செய்யலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. நற்கிரிகளை செய்வதற்காகவே எங்களை சிருஷ்டித்திருக்கிறீர். அந்த நற்கிரிகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. யாருக்கெல்லாம் இந்த நற்கிரிகள் தேவைப்படுகிறதோ இன்றைக்கு அவர்களை அப்படியே உங்கள் கிரிகளால் ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன். எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்துவரும் இயேசுவின் மன ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நற்கிரிகளை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.